நிறைய தோற்று இருக்கிறோம். குறிப்பாக என் பிள்ளைகள், குறிப்பாக நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள். ஆனால் உலக வரலாற்றில் இவ்வளவு தோல்விகளை சந்தித்த ஒரு அரசியல் இயக்கம் இருக்காது, இனியும் இருக்க போறதும் இல்லை, இருந்ததும் இல்லை. ஆனால் அந்த இயக்கம் கலைந்து போய்விடும், காணாமல் போய்விடும், சிதைந்து போய்விடும். ஒற்றை தோல்விக்கே ஓடி நொறுங்கி போனது கட்சிகள், பல கட்சிகள். இத்தனை முறை தோற்றும் சற்றும் தளராது அப்படியே அதே உறுதியோட ஒரு கட்சி இருக்கிறது என்றால் அதே புத்தளிச்சியோடு எத்தனை இடைத்தேர்தல் வந்தாலும் அத்தனையும் எமக்கான களமாக கருதி மறுபடியும் மறுபடியும் களத்திலே பாய். ஏனென்றால் இது எலி வேட்டையாடுகிற பூனை அல்ல, இது பகையை வீழ்த்த வந்த புலி என்பதை தமிழ் பேரின மக்கள் புரிந்து கொள்ளும். நாங்கெல்லாம் ரொம்ப சின்ன வயசுல வந்தோம். தமிழ்நாட்டு அரசியலே ரொம்ப சின்ன வயசுல வந்து கட்சி ஆரம்பிச்சேன் நான் தான். ஆனா 16 வருஷமா போராடிட்டு இருக்கேன். ஒரு கேடு என்னன்னா, நம்ம சொல்றத எடுத்து சொல்றதுக்கு யாருக்கும் மனசு இல்லை. நம்ம வளரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. எதற்காக நாங்கள் வெல்லக்கூடாது என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதற்காகத்தான் நாங்கள் வென்றே தீர வேண்டும் என்று போராடுவோம். ஏன் நான் வெல்லக்கூடாது என்று நீர் நினைக்கிறீரோ அதற்காகவே நான் வென்றே தீர வேண்டும் என்று களத்திலே நிற்கிறேன். இப்பவும் சொல்லுவேன், எப்பவும் சொல்லுவேன், நீ ஜஸ்ட் டிலே. என்னுடைய வெற்றி சற்று தள்ளி போடலாம், ஆனால் தடுத்து விட முடியாது. என் கனவு பெரிது. இந்நேரம் அந்த ஒரு மாதம் என்னுடைய கையில் ஆட்சி இருந்ததுன்னா ஒரு பய தூங்கி இருக்க முடியாது. என்னென்னவோ நடக்குது என் நாட்டில் இருப்பான். பொம்பளை பிள்ளைய வன்முறை செய்து 10 வயசு பிள்ளைய கொண்டு விட்டான்னா அவங்க அம்மா குடிச்சிருந்தாங்க. டேய், யாரா நீங்கெல்லாம்? அம்மா குடிச்சிருந்தா பிள்ளைய கடத்திட்டு போய் வன்புணர்வு செய்து கொலை செய்யணும்னு சட்டம் இருக்காடா? டேய், அவளே குடிச்சிருந்தாலும் தொடக்கூடாதுடா, அவளே குடிச்சிருந்தாலும் தொடக்கூடாது. சரிடா, என் தாயை குடிக்கிற நிலையில் தள்ளியவன். அதான்டா கேள்விங்க. எந்த தவறையும் சரி செய்யறது என்ன? அப்படி அவர் செய்யலையா, இவர் செய்யலையா? இருக்குடா, அவங்களுக்கு இருக்கு. எவ்வளவோ பார்த்துட்டோம், இதை பார்க்க மாட்டோமா? ஒவ்வொன்றையும் பாருங்க, ஒவ்வொரு செயல்களையும் பாருங்க. ஒருத்தர், நான் என்ன கேட்கிறேன் இந்த காங்கிரஸ் பெருமக்கள்கிட்ட, நீங்க எல்லாம் சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறீங்களா? உங்களுக்கு மானம், ரோசம், சூடு, சொரணை, வெக்கம் இதுல ஏதாவது ஒண்ணு இருக்க. ஆனா எல்லாரும் நல்ல கசங்காத வேட்டி சட்டை மட்டும் வெக்க மயிர் இல்லாம கட்டிக்கிறீங்க. வெக்க மயிர் இல்லாம எதுக்கு? இப்பதான் திமுக காரனுக்கு அறிவு வருது. அவன் இவரா எங்களுக்கு பகுத்தறிவு புகட்டினார், ஊட்டினார், காட்டினார். மங்கினில அவனை அன்னைக்கே வேட்டியை காணான் சட்டை காணான்னு ஓட விடுறத விட்டு அவனை கூட கூட்டி வச்சு, இங்க பேரு 10 MP வச்சிருக்கான், 10 நாடாளுமன்றம் திமுக போட்ட பிச்சையில வச்சிருக்காங்க. இப்ப உண்மையில மானச ரிசைன் பண்ற, ரிசைன் விலகி இடைத்தேர்தலை சந்திச்சு டிவிக்கோட போய் இந்த டிவிக்கு போட போய் நின்று வாடா வா வென்று வாடா, நீ போடா. கூட்டணி பெரிய கூட்டணி இல்ல, ஆட்சி அதிகாரத்தில் இருக்க நீ அவனோட கூட்டணி வச்சு இடைத்தேர்தல் செஞ்சோன்னா 3 ஆண்டு இருக்கு. ரிசைன் பண்ண உடனே இந்த இடைத்தேர்தல் வச்சு நின்றுவா, வென்றுவா. நீ பாப்ப திமுக தயவுல இந்த தேர்தலில் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் சீட்டு, அவன் யாருன்னே தெரியல, வேறு வாய்க்குன்னு இல்லை. இந்த காங்கிரஸை ஏன் கொல்லணும்? ஏன் இந்த இடத்துல எங்க மாமா திருநாவுக்கரசுக்கோ இல்ல ஐயா தங்கப்பால் மாதிரி மூத்த தலைவருக்கோ எங்க மாமா திருநாவுக்கரசுக்கு அந்த இடத்த கொடுக்க கூடாதா? அந்த மாநிலங்களவை உறுப்பினரா
பேரை இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஞாபகத்தில். காலையில கூட கேட்டேன் எங்க அண்ணன்ட்ட, அண்ணன் அந்த யாருன்னு. ஏதோ சொன்னாரு தஸ்கோவிஸ்கி மாதிரி ஏதோ ஒன்று சொன்னாப்ல. அவர் நாக்பூர்ல வேலை செய்யறாரு, நாகாலாந்துல நல்லா வேலை செய்யறாரு. ஏன் ஊருக்கு என்ன வேலை செய்யுது? இந்த திமுகவால தேர்வு செய்யப்பட்டு போன நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என் நிலத்திற்கு, என் மண்ணுக்கு, என் மக்களுக்காக பேசிய ஒரு வார்த்தை விடு. இந்த மாநிலங்களவை உறுப்பினராக சென்றவர் என் மண்ணுக்கு மக்களுக்குமாக என்ன பேசுவர்? இப்போது இந்த டிவிகே ஆட்சி இவர்களால் தேர்வு செய்யப்பட்டு இன்னைக்கு போயிருக்காரு ஒருவர் மாநிலங்களவை உறுப்பினர். இவர் மீதி இருக்கிற 2 ஆண்டுகளில் என்ன பேசுவார்? வாக்கு என்னது, என் மக்கள் இது எப்படி இருக்கு? இங்க பாருங்க, இந்த டிவிகேக்கு காங்கிரஸ் ஓட்டு இல்லை. இந்த காங்கிரஸ் வெல்வதற்கு டிவிகே ஓட்டு இல்லை. ஆனா தேர்தலுக்கு அப்புறம் 2 நல்ல ஓட்டு. எப்படி? 5 உறுப்பினர் வச்சா 2 அமைச்சர் வச்சிருக்கான். அதுல ஒரு மாநிலங்களவை வாங்கிட்டு போறார். இந்த மாநிலங்களவை உறுப்பினர் திமுக வீட்டில் தட்டேந்து ஒரு சீட்டு, இந்த டிவிகே வீட்டில் தட்டேந்து, வீடு வீடுக்கு கையேந்தி பிச்சை எடுக்கிறது, இந்த வீடு கட்சிக்கு கட்சி தட்டேந்து இந்த சீட்டு வாங்குறதுக்கு வித்தியாசம் என்ன இருக்கு உனக்கு? நீ எதுக்கு இது ஒரு கட்சின்னு வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்க? நீ எதுக்கு ஒரு கட்சின்னு வச்சு பேசிட்டு இருக்க? நீ இது ஒரு கட்சி. இப்பதான் தெரியும் திமுகவுக்கு. அப்பவே ஒருத்தன் சொன்னானையா, கேட்கலையே. இப்போ போறவர்கள் பதவிக்காக போவார்கள், வேற எதுக்கு? மக்கள் உதவிக்காக போவார்கள். அவ்வளவு மகான்களா, புற மகாத்மாக்களா? விலகு. எங்கூர்ல ஒரு மகான் வென்றிருக்காப்ல, ஐயா ராஜீவ் காந்தியுடைய சொந்த சின்னத்தா மகன், அருமை சகோதரர் ராகுல் காந்திக்கு வெரி க்ளோஸ் ரிலேஷன், மாணிக் தாகூர் அவர் பேரு. அவரு தம்பி உதயநிதி கிட்ட கேள்வி கேட்கிறாப்ல, தமிழக முதலமைச்சர் மேகதாது அணைக்காக மோடி அவர்கள் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார், நீங்கள் ஏன் சைலண்ட் மோடுக்கு போனீர்கள்? இப்ப இது உதயநிதி நாடு ஒண்ணு மட்டும் இல்ல, இது ஏன் நாடு, இது என் உரிமை. மேகதாதில் அணை கட்டியே தீர்வேன் என்று சொல்பவன் எவன்? அவன் யாரு? காங்கிரஸா இல்ல வேற கட்சியா? அவன் யாரு? இவங்கள மாதிரி ஒரு கேடு கட்டம் பிறந்த சிவகுமார் முதலமைச்சர் இருக்கிற அவரு, ஓ விஜய் வெரி இம்மெச்சூர்டு பாலிட்டிஷியன். அவன் சொல்லியிருக்கான் இம்மெச்சூர்டு பாலிட்டிஷியன். அவர் சொல்றாரு இம்மெச்சூர்டு பாலிட்டிஷியன், அது தமிழ்நாடு டிஎன்சி, அதை தமிழ்நாடு காங்கிரஸ் அவரோட கூட்டணி வைக்கும், அகில இந்திய காங்கிரஸ் திமுகவோட தான் இருக்கும்னு. என்னடா கட்சி இது? என்னடா கட்சி? அவர் ஒண்ணு பேசியிருக்காருல்ல, பேசிட்டு போறாப்ல. தங்கச்சி சோதிமணி ஒரு கட்சி வச்சிருக்கு, இவங்க ஒரு கட்சி வச்சிருக்காங்க, எங்க ஐயா சிதம்பரமா ஒரு மகன் ஒரு கட்சி வச்சிருக்காங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், ஐயா மாணிக் தாகூர் அவர்கிட்ட, என் அருமை சகோதரன்ட்ட, என் உடன் பிறந்தார்ட்ட கேட்கிறேன், உங்களுடைய தன்மானத்தை, உங்களுடைய கட்சியின் மீது இருக்கிற பற்றை நான் மதிக்கிறேன். ஆனால் நீங்க திமுக வாக்குல தான் வென்றிருக்கிறீங்க. நீங்க ஒரு 2000 வாக்கு வித்தியாசத்துல தம்பி விஜய் பிரபாகரனை வீழ்த்திருக்கீங்க. அதெல்லாம் நான் வெற்றியாவே கருதல, போனா போதுன்னு விட்டாங்க. இப்ப நீங்க இந்த பதவி விலகுங்க, விலகிட்டு திமுகவை கடுமையா சாடுங்க, டிவிகே கூட்டணியில வந்து நில்லுங்க, போட்டி போட்டு வெல்லுங்க, என்ன வேணாலும் பேசுங்க. என் வீட்டு சோத்தை தின்னுட்டு உடம்ப வளர்த்துக்கிட்டு என்னை எதிர்த்து பேசுறதெல்லாம் எவ்வளவு அநாகரிகம். நீ திமுக காரன் ஓட்டுல வென்றுட்டு பூத்து வாக்கக முகவர் போட வக்கு இருக்கா உனக்கு? ஒரு தொகுதியில தனியா நின்று எந்த இடத்துல கட்டுத்தொகை வாங்குவியா? வாங்குவியா நீ? நான் தோத்தாலும் 4 விழுக்காடு வச்சிருக்கேன், நீ வென்றா கூட வராத அவ்வளவு. என்ன உனக்கு? அது ஒரு கட்சி. இவர் வாயத்திறந்தா மன்னராட்சி வாரிசு அரசியல். மன்னராட்சி வாரிசு அரசியலின் ஆட்சின்னு இருக்குல்ல, தோற்றுவாயிருக்குல்ல, மூலம் இருக்குல்ல, அவர் உன் பக்கத்துல தான் இருக்காப்ல. யாரு? நம்ம ஐயா ராகுல் காந்தி. ராகுல் காந்தி இருக்காரு, அவர் என்ன புதிதா ஏழை எளிய மகன் கட்சி ஆரம்பிச்சிருக்காப்லையா?
எவ்வளவு வசதியா பாருங்க. இது மன்னராட்சி, ஆம். இது வாரிசு அரசியல், சரிதான். ஆனால் இந்த வாரிசு அரசியலின் முன்னோடி மூலம் காங்கிரஸ். காங்கிரஸ் தேர்தல் முடியும் முதல் நாள் ஓட்டு போடுறதுக்கு முதல் நாள் பேசுறாப்ல, தேர்தலுக்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் போய் மோடி அமித்ஷா காலிலே விழுவார் அப்படின்னு. 2 வாரத்தில் இவர் போய் விழுகிறாப்ல. போராடி தடுத்து வச்சிருந்த அத்தனைக்கும் இழுத்து போட்டாப்ல. ஜல்ஜன் ஜீவன் திட்டம், ஜல்ஜீவன் ஒரு குடிநீர் திட்டம். ஒரு நாட்டு குடிமக்களுக்கு, வாக்கு செலுத்தின குடிமக்களுக்கு தண்ணி கூட கொடுக்க துப்பு இல்லை. பொலிவியால பெக்டல்னு ஒரு நிறுவனம், பெரிய கதை, படமா போட்டு போட்டு காட்டினேன். இத்தனை ஊடகம் இருக்கு, ஒருத்தன் போட்டு காட்டல. என்னென்னமோ சொல்றான்டா அந்த பாருங்கடான்ட்டு. போறார், வாரார், திரும்புறார், உட்கார்றாரு. அவன் ஊடகத்தை மயிரள கூட மதிக்கிறது இல்ல, அவன் திரும்பி கூட பாக்குறது இல்ல. இவங்க ஐயோ போய்கிட்டு இருக்காரு, வந்துகிட்டு இருக்காரு. நம்ம மாண்போட மதிப்போம், நம்மள மதிக்கிறது இல்ல. ஊடக தீண்டாமை. நம்ம ரொம்ப தாழ்த்தப்பட்டவன் அவங்க பார்வையில், தீண்டத்தகாதவன் நாம். நீ என்னடா என்னைய ஒதுக்குறது தீண்டத, நான் உன்னை திரும்பி கூட பார்க்கல. போட்டா போடு, போல நீ என்னை செய்தி போடுவ, நீ என்னை காட்டுவாயின்னு கட்சி ஆரம்பிச்சோன்னு நினைக்கிறியா? நீங்க எல்லாம் பேசி என்னை வளர்ப்பீங்கன்னு கட்சி ஆரம்பிக்க நினைக்கிறேன். நான் செய்ய வந்தது தேர்தல் அரசியல், கட்சி அரசியல் அல்ல, மக்கள் அரசியல். நான் செய்ய வந்தது செய்தி அரசியல், விளம்பர அரசியல் அல்ல, சேவை அரசியல், செயல் அரசியல். நெருப்பு சொல்றான் அவன், நெருப்பு சுடும், நெருப்பு சுடும், நெருப்பு சுடும். ஓராண்டு படம் நடத்தலாலும் பயனில்லை. தொடுன்னு சொல்லு, தொடுவான். அதுக்கப்புறம் நீர் அவன் சொல்லுவான், நெருப்பு சுடும், நெருப்பு சுடும், நெருப்பு சுடும்னு. இப்ப சொன்னேன், அவன் கேட்கல, தொட்டான். இப்ப பேசுவான் 6 மாசம் கழிச்சு, நெருப்பு சுடும், நெருப்பு சுடும், நெருப்பு சுடும். நீ பாரு, ஒரே ஒரு தடவை திருச்சியில ஒரு வாரத்துல போராட்டம், செவிலியர்லாம் சிமான்னா வான்னு கீழே ஒருத்தன் போடுறான், வருவார் உனக்கு வா, கீழே போடுறான், உனக்கு வருவாரு. அண்ணே அண்ணே, இவங்க கண்ணீரை பார்த்து நீ போய் நின்றாத, தயவு செய்து பேசாம நிம்மதியா வீட்டுல இரு. அப்படி ஐ எம் வெரி சாரி, நான் வரல, நான் கோச்சிக்கிட்டேன். என்னங்கடா உங்க பிரச்சனை, பாடா. அவர் அதை சொல்றாரு, அவர் ஆகாத சொல்றாரு. கப்பர் டே, சீனால ஒரு முதலாளி என்கிட்ட 3000 ஆடு இருக்கு, மேய்க்கவரனுக்கு 1 லட்சம் சம்பளம்ட்டான். பலாயிரக்கணக்கான பேர் போய் நிக்கிறான், படிச்சவன் போறான். இல்ல தந்தி டிவின்னு ஒண்ணு இருக்குல்ல, முந்திக்கிட்டு செய்தி சொல்ற ஒரு டிவி, உண்மையும் நேர்மையும் தவிர எதையும் சொல்லாதது, அப்படி ஒரு தொலைக்காட்சி. அது அந்த தொலைக்காட்சி தேநீர் நேரம், டீ டைம் அப்படின்னு வச்சிருக்கு. அதுல பேசுது, சீனாவிலே ஆடு மேய்க்கவருக்கு 1 லட்சம். சீனா சொன்னா ரசிக்கு, அதே சீமான் சொன்னா சிரிக்கு. இவங்களுக்கு நோய்டா, இவங்களுக்கு நோய். பிரதமர் எந்த ஊருக்கு போனாலும் தற்சார்பு பொருளாதாரம், தற்சார்பு பொருளாதாரம், தற்சார்பு பொருளாதாரம். மூவ் ஃபார்வர்டு ஆர்கானிக் ஃபார்மிங். டே, இத்தனை ஊடகம் இருக்குடா இந்தியா முழுக்க. ஒருத்த மூவ் ஃபார்வர்டு ஆர்கானிக் ஃபார்மிங் ஒருத்த எடுத்து விவாதிச்சிருக்கானா? இல்ல இல்ல. அவன் அங்க போறான், இங்க போறான், ஆரம்பிக்கிறார், குச்சியை ஒண்டிட்டார், கட்சியை ஆரம்பிச்சிட்டார், இந்த நின்ட்டார், அந்த போயிட்டார். இது ஒரு கூட்டம்டாது. ஏன் அதை பேச பிரதமர் எதுக்கு இங்க தற்சார்பு பேசுறாப்புல? இந்த ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு போகணும். அம்பானி இயற்கை எரிகாற்றுக்கு போறேன். ஏன் இயற்கை எரிகாற்றுக்கு போறேன்? இயற்கை எரிகாற்று எங்க இருந்து எடுப்பார்? கேள, ஒரு விவாதத்துல கேளு கேளு. ஏன்னா இங்க எரிகாற்றுக்கு கச்சா பொருள், மூலப்பொருள் பிரச்சனை இருக்கு, வார் வருது. இப்ப தற்சார்புக்கு வரணும். அம்பானி சொல்றாப்புல, சொல்றாருல்ல, நான் இயற்கை எரிகாற்றுக்கு போறேன். அதை நாங்க தமிழ்ல உயிர் வழிங்கிறோம், நீங்க பயோகேஸ்ங்கிறீங்க, நாங்க உயிர் வழிங்கிறோம். இயற்கை எரிகாற்று எங்க இருந்து எடுப்ப? எங்க இருந்து எடுப்ப? என் மாட்டு சாணி தாண்டா வந்து நக்கணும். நீ என் மாட்டு சாணி தான் வரும். அத நான் சொன்னா வலிக்குது, நான் சொன்னா வலிக்குது. சரி, இந்திய அரசு கழுத வழக்கு 50 லட்சம் மானியம் கொடுக்குது, அதை ஒரு தடவை போடு. உனக்கு நோய்டா. நீ என்ன எப்படா என்னை காலி பண்ண? மயிருங்கிறது கெட்ட வார்த்தைன்னு கற்பிச்சா வர, அப்பவே மயிர் உன்னை வளர்ந்துருக்கணும்டா. நான் தலையில் இழிந்த மயிரினைய மாந்தர் நிலையில் இழிந்த கடைங்குது. மயிர் நிப்பின் உயிர் வாழா கவரிமா அன்னார் உயிர் நிப்பர் மானம் வருங்குது என்னுடைய வேதம் பாடுதுடா.
மயிர் அவளை கெட்ட பார்த்தீங்கன்னா நான் மயத்துக்கு தலையில் வச்சு சிரைச்சிட்டு போ. கொட்டுனா போண்டிதானே, என்ன மயத்துக்கு விற்க மாட்டா, போய் நடுற 3 லட்சம் 4 லட்சம் செலவழிச்சிட்டு உயிரை கொடுத்த சாமிக்கு இதை வளர்த்து சடசடையா சிறைக்கிறியா? அப்ப மயிரளவுக்கு தான் அவரை மதிக்கிறியா? அவனுக்கு காணிக்கையா மடியும் மயிரை கொடுக்குறீன்னா அது புனிதமானதா கெட்டதா? என்னடா கற்பிச்ச நீ? எனக்கு என்னடா கற்பிச்ச? மயிறு கெட்டது, அப்ப மயிரை வெட்டி அழகுபடுத்துகிற அவன் தாழ்த்தப்பட்டவன் நீ கற்பிச்ச. நீ உன்னைய தொலைக்காம போக மாட்டேன். கால் செருப்பு இல்லாம நடக்க முடியல, தச்சு தரவன் இழிந்தவன். நீ இப்படி நோயாக்குனாடா இன்னையே. படிப்பொருள் படிப்பொருள் விடு. ஆடு மாடு வாழை மேய்க்க தலாய்க்கு, பன்னி மேய்க்க தலாய்க்கு, கழுத மேய்க்க தலாய்க்கு, பட பைத்தியக்கார. என் தம்பி லியோடா மரபு வழி வீடு கட்டுறவன்டா. காரைக்குடியில் எங்க ஊருக்கு செட்டிநாடு வீடு மாதிரி என் தம்பி லியோ. தருமபுரியில் ஒருத்தர் வீடு கட்டுறான்டா, படையாச்சிடா. 2 கோடிக்கு கட்டுறான்டா வீடு. இந்த வீடு அப்படி பங்களா மாதிரி கட்டுறான்டா, மரபு வழி மாறாம. அப்படி ஒரு சாந்து, ஒரு சொட்டு சாந்து இல்லடா. செங்கல் சுண்ணம்ப வச்சு கட்டுறான்டா. குளிரூட்டி தேவையில்ல, மின்விசி தேவையில்ல, குழு குழுன்னு இருக்கும்டா. கட்டுறான்டா என் தம்பி, என் சொந்த தம்பி கட்டுறான்டா. என் கட்சியில் இருக்க பிள்ளை அவன் சொல்றான், வீடை பார்த்து, தம்பி இன்னும் எத்தனை கோடி வேணா, 2 கோடிக்குள்ள முடியும், இன்னும் எத்தனை கோடி வேணாலும் செலவழிப்போம், நீ பண்ணு. ஐயா என்னையா வருமானம்? நான் பண்ண வச்சிருக்கேன்யா, பண்ண வச்சிருக்கேன். ஏய் நான் சத்தியம் பேசுறேன்டா, எங்க அப்பா மேல ஆனையா, உண்மையை சொல்ற. இந்த வரை அலைபேச்சியில் இருக்கு என்ன, இந்த தஞ்சாவூர் தான் போயிட்டாப்பா சொல்லுவான், கட்டிக்கிட்டு இருக்கான் தருமபுரியில. பண்ணி வைக்கிறேன் 10 குட்டி வாங்கி விட்டையா, 6 கோடி வருமையாது. எனக்கு 6 கோடிக்கு பண்ணி இருக்கு, நீ கட்டியான்னு இருக்காப்ல. படையாச்சி பண்ணி வளர்த்து சம்பாரிச்சுக்காண்டா. பைத்தியக்கார பயல. எங்க பொருளாதாரம் இருக்குன்னு தெரியாது. கிறுக்கா அரசா மருத்துவமனைக்கு வெளியில வரும்போது கழுதப்பால் ஒரு இது 1000 ரூபாய்டா. ஒரு என்னது அதை சொல்றது, ஒரு சங்க 1000 ரூபாய்டா. மருந்துடா. கழுத மேய்க்க தலாய்க்கு, ஆடு மாடு மேய்க்க தலாய்க்கு. டேய் நீங்கெல்லாம் அறிவு இருக்கிறவங்களாடா. வேளாண் துறைக்கு ஒரு அமைச்சர் போட்டிருக்க, என்ன புடுங்கிறதுக்குடா போட்ட? எதுக்குடா போட்ட? அவன் அரசு அமைச்சர், அவருக்கு ஒரு கான்வாய், அவருக்கு ஒரு வீடு, அவருக்கு ஒரு பெரிய இது. அவர் அரசு அமைச்சர். கால்நடை துறைக்கு ஒரு அரசு அமைச்சர், பால்வளத்துறைக்கு ஒரு அமைச்சர். இவன் 3 பேருடைய வேலை என்னடா சொல்லு? நாங்க பின்னோக்கி இருக்கிறோம், இவருக்கு முன்னோக்கி போறாங்க. பால்வளத்துறை அமைச்சருக்கு வேலை என்ன? பால் இருக்குடா, வளம் எங்கடா? கால்நடையே இல்லை, எதுக்குடா கால்நடை துறைக்கு தண்ட கர்மாந்தரத்துக்கு ஒரு அமைச்சர் போட்டு கேட்டீங்க வாடா? எதுக்கு போட்ட? வேளாண் பல்கலைக்கழகம், வேளாண் கல்லூரி, வேளாண் துறைக்கு அமைச்சர். அப்ப அவனுக்கு எங்கடா வேலை கொடுப்ப? வேளாண்மை அரசு பணி ஆக்குனாதான்டா அவனுக்கு வேலை கிடைக்கும். இப்ப வேளாண் துறை அமைச்சருக்கு வேலை என்ன? கால்நடைத்துறை அமைச்சருக்கு வேலை என்ன? அதான் எப்படிப்பட்ட அறிவாளிகள்கிட்ட சிக்கிட்டோம் பத்தியில. அவன் என் தம்பி ஒருத்தர் இருக்கான் பார்த்திபன், அவன் போக்குவரத்து துறைக்கு அமைச்சரா போட்டிருக்காப்ல. அவன் அந்த ஊர் மாவட்ட ரசிகர் மன்ற தலைவர். வால்வோ பஸ் உரிமையாளர்கிட்ட போய், நீ தாண்டா ஓட்டுறாத, வால்வோ பஸ் கவர்மெண்ட் தாண்டா ஓட்டுது. அது நீ தம்பி சாப்பிட்டு வந்திருக்க, நான் பசுவோடு இருக்கேன். அது இல்லையே அவர் சொல்றதுக்கு, இது இல்லையே பதில். அது முன்பதிவு செஞ்சவங்க எல்லாம் விட்டுட்டு இங்க காத்திருந்தவங்களை ஏத்தி விட்டேன் அப்படின்னு. எப்படி இருக்கு? பாட்டுலுக்கு 10 ரூபா, பாட்டுலுக்கு 10 ரூபா, பாட்டுலுக்கு 10 ரூபாய்ன்ட்டு அதிகாரத்துக்கு வந்தோன்னா பாட்டுலுக்கு 10 ரூபா அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் நிறுத்த முடியாதுங்க. ஒரே நாள் சினிமா மாதிரிலாம் முடியாது. யார் அமைச்சர்? வியாக்கியானம் இல்ல, அங்க ஊழியர்களுக்கெல்லாம் அவர்களுக்கு காசு செலவுக்கு இந்த பாட்டில் எடுத்து வைக்கிறது, அதுக்கெல்லாம் அது 10 ரூபாய்க்கு வித்தாத்தான் அப்படின்னு. இவ்வளவு தர்மணி ஆயத்தை உங்காலும் சொல்லலப்பா. மதுரையில் பேசும்போது நம்முடைய மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்கள், இந்த மீனவர்கள் இதற்காக நீங்கள் மோடிஜி நீங்கள் கச்சத்தீவை மீட்டு கொடுத்துருந்தா அது போதும். இப்ப மீன்வளத்துறை அமைச்சர்கிட்ட, சார் இந்த கச்சத்தீவை மீட்கிறது அதிகாரி 3 தடவை நோ கமெண்ட்ஸ் அமைச்சர். அது இப்ப நம்ம பேச தேவையில்லை, நோ கமெண்ட்ஸ். ஏண்டா நோ கமெண்ட்ஸ் சொல்றதுக்காடா இவ்வளவு பேர் கிளம்பி வந்தீங்க? அவன் அந்த அமைச்சர் பெருமகன். நாங்க தூத்துக்குடிய ஒரு போர்ட் நகரமாக, துறைமுக நகரமாக, அதான் எங்க தலைவருடைய. டேய் அது துறைமுக நகரம் தாண்டா அது. இப்ப
இப்ப நம்ம கடல்ல விழுந்து சாகிறதா இல்ல கிணத்துல விழுந்து சாகிறதா, எங்க எந்த பக்கம் போறது? எங்க பார்த்தாலும் முட்டுச்சந்து மூத்திரச்சந்தாரு. கருமம் கருமம். 436 திட்டங்களை 76, சரி 1.25 மணி நேரம் வச்சுக்கிடுவோம். 1.25 மணி நேரத்தில் 436 திட்டங்கள்னா ஒரு திட்டத்துக்கு 3 நொடி செலவழிச்சிருக்கேன். 3 நொடி தானே? 3 2 6 நொடி. 6 நொடியில ஒவ்வொரு திட்டமும். அந்த 436 திட்டங்களையும் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் ஐயா நிர்மல்குமார் அவர்கள் படிச்சுட்டாங்கன்னா, ஓ இவ்வளவு திட்டங்களை பேசியிருக்கீங்களா நீங்களும் உங்க திட்டம். வந்த உடனே முதல் கையெழுத்து 200 அலகு மின்சாரம் இலவசம். மின்துறை அமைச்சர் 2,50,000 கோடி கடன் இருக்கு அப்படின்னு. அது எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சதா இல்லையா? தெரியாம தான் போட்டிட்டீங்களா? தெரிஞ்சு போட்டிடும் போது 200 யூனிட் 200 அலகு மின்சாரம் இலவசமா தரேன்னு என்ன இதுக்கு சொன்னீங்க? இதுக்கு அத்தனை கோடி பிரச்சனை இருக்கும்போது எடுத்தவன முதல் கையெழுத்து 200 யூனிட் மின்சாரம் இலவசம். இலவசம். டே மின்சாரத்துக்கு கொடுறா, அப்புறம் இலவசமா கொடுக்கறதா இல்லையான்னு யோசிப்போ. மானங்கெடுது. எம்எல்ஏவே நின்றுக்கிட்டு நான் எம்எல்ஏ வெளியூருக்கு போயிட்டாங்கிறேன் நம்பிட்டு வருது சனம். ஏன்னா சனண்டே நம்ம தான் எம்எல்ஏன்னு தெரியலடான்னு. தெரியல, முதல்வருக்கே தெரியாது எத்தனை பேர் எம்எல்ஏ, எவனுக்கு சீட்டு கொடுத்தோம், எந்தெந்த தொகுதின்னு தெரியாது. ஓட்டு போட்டவனுக்கும் தெரியல, சீட்டு கொடுத்து நிறுத்தினவனுக்கும் தெரியாது யார் எம்எல்ஏ. எங்க மொத்த பேரையும் அப்படி சொல்ல சொல்லு. 108 பேரையும் 107 பேர். மக்கள் விரோத ஆட்சியை நான் மக்கள் விரோத ஆட்சியை மக்கள் விரோதம். எது மக்கள் விரோதம்? ஒருத்தர் 2 தொகுதியில் நிக்கிறதாண்டா முதல் மக்கள் விரோதம். இன்னொரு ஜனநாயகத்தில் இன்னொரு கணக்கான வாய்ப்பு பறிக்கப்படுகிறது. முதல் விரோதம். இரண்டாவது, நீங்க 2 தொகுதியில் வென்று ஒரு தொகுதியை பதவி விலகிற போது வலுக்கட்டாயம் அங்கு ஒரு இடைத்தேர்தல் திணிக்கப்படுகிறது. அந்த தேர்தலுக்கு குறைஞ்சது 10 நாள் 15 நாள் விடுமுறை விடணும். அங்க இருக்கிற அதிகாரிகள் வேலை செய்யணும், அங்க இருக்கிற பள்ளி கல்லூரி விடுமுறை விடணும், எல்லா அதிகாரிகளும் வேலை செய்யணும். அதுக்கு குறைஞ்சது 20 கோடி செலவு பண்ணணும். நீங்க விலகுனதோட இல்லாம பல பேரை விலக சொல்லி வேற சேர்த்துட்டீங்க. ஏன்னா நீங்க தூய சக்தி இல்ல. நீங்க அது கோர சக்தி, தூர சக்தி, பார சக்தி, ஏற சக்தி, ஓர சக்தி. எங்க ஊர்ல வருவாங்க குடுகுடுப்புக்கு, நல்ல காலம் பிறகுது நல்ல காலம் பிறகு அடிச்சுக்கிட்டு ஏதோ ஒண்ணு. அதுல கடைசி இதை மறந்துட்டாப்ல. தூந்து போன சக்தி கண்டுபிடிச்சிட்டாப்ல. அது நசீருதீன் சார் சொல்றாப்புல, புகழ்பெற்ற நடிகர், உங்களுக்கு இந்த நகரம் தீப்பற்றி எரிகிறதுல வருத்தம் இருக்கு, எனக்கு இந்த பைத்தியக்காரங்கையில தீப்பெட்டி எவன் கொடுத்துருங்கிறது வருத்தமா இருக்கு சொல்லியிருக்காப்புல. அது மாதிரி கொடுமையான ஒரு கூட்டம்டாது. அவர் எழுதிறாப்புல, என்னன்னு தெரியல, என்னை நான் கவர்ச்சியால் வந்து விட்டேன் என்று சொல்கிறார்கள். கோவப்படுறாப்ல. அது தப்பு தானே. அவர் மண்டேலா மாதிரி 27 ஆண்டு சிறையில் இருந்து வந்திருக்காப்ல. எண்ணற்ற தியாகங்கள், எண்ணற்ற வழக்கு, பல சிறை கொட்டடிகள், அனுபவம். அப்புறம் 200 கோடியில் 100 கோடியை சல்மான் மாதிரி வாங்குற சம்பளத்தை பாதிய மக்களுக்கு கொடுத்து கொடையா கொடுத்து மக்களின் இதயத்தை வென்று வந்துட்டாப்ல. சினிமா டு சிஎம் எளிதா டிரான்ஸ்பர் ஆயிட்டு இல்லை, அதனால உங்களுக்கு தெரியல, கோவம் வருது வேற. சரி, என்னதான் தகுதி சொல்லுங்களேன் சிஎம் சார். சிஎம் சார், நீங்க உங்களை மக்கள் தேர்வு செஞ்சதுக்கு ஒரே ஒரு காரணம் சொல்லுங்க. ஒரே ஒரு காரணம் சொல்லு. ஒரே ஒரு காரணம். நீ ஒரே ஒரு காரணம். நீ வேணா உங்க ஆளுகளை சொல்லு. ஒரே ஒரு காரணம் சொல்லு. சினிமாவில் நடிச்சது தவிர 69 படத்துல ஒரு படம் நல்ல படம்.
இந்த சனா ஒரு படம் கூட நல்ல படம் தராதவன் நல்லாட்சி தருவன் நம்புது பேர். ரஜினிகாந்த் அவர்களுக்காவது என்ன ஒரு 50 படமாவது இருக்கு. அண்ணன் கமல்ஹாசனுக்கு 100 படமாவது நல்ல படம். எம்ஜிஆருக்குன்னா 200-300 பாட்டு இருக்கு. ஒழுக்கம் நிறைந்த தாயை போற்றுவது, மனைவி பெண்களை மதிப்பது, பாடல் இருக்கு. மது குடிக்க மாட்டார், சிகரெட் குடிக்க மாட்டார். நீ தம்மடிக்கிற அழகை பார்த்து தனலட்சுமி இரும்பிச்சுன்னு ஏதோ ஒரு கர்மம். இதுல கோவச்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு சிஎம் சார்? நீங்க கோவச்சுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை, ஒத்துக்கிறங்க மனச்சான்றோட. நீங்க தான் பெரிய நேர்மையான சிகரம் ஆயிடுச்சே. எதா இருந்தாலும் பழைய எங்க ஊர்ல எங்க அத்தை பொண்ணெல்லாம் வாக்கப்பட்டு வரும். எங்க அண்ணங்க கட்டிக்கிட்டு வரும். கட்டிட்டு வந்தா என்ன தச்சு அப்படின்னு, ஐயோ எங்க கிரிய குழந்தை பெத்தவனும் போயிட்டா, வளர்த்தவனும் போயிட்டா, இந்த உங்க அண்ணன்ட்ட பிடிச்சி கொடுத்துவிட்டு ஒரு தோடு உண்டா, தொங்கட்டா உண்டா, கொலுசு உண்டா, மாற்றி கட்டிக்கு ஒரு புடவை தான் உண்டா, நல்ல நாள் பெரியால் தீபாவளி திருநாள் உண்டா, ஒன்றும் கிடையாது. நான் அந்த புலம்பலுக்கு இந்த புலம்பல் என்ன இருக்குது? மனசாட்சி எல்லாமே எம்மிட. ஒரு கேள்விதான். நீங்க கரூருக்கு வரலைன்னா கூட்டல்ல, கூட்டல் என்ன நெரிசல்ல, நெரிசல் என்ன சாவில்ல. இதானே மூல காரணம் யாரு? நீங்க. அந்த குற்ற உணர்வோடு நானும் ஒரு காரணமா இருந்துட்டேன், வருந்துறேன்னு இதுவரை நீங்க ஒரு வார்த்தை பதிவு செய்யல சிஎம் சார். நீங்க பதிவு செய்யல. ஆனால் நீங்க மக்கள்கிட்ட ஒரு வேடத்தை போட்டு எம்எல்ஏ போட்டாரியா. ஸ்டாலின் ஐயா அரசு போட்டுருச்சு. நான் ஈரோட்ல இடைக்க தேர்தலில் 5 நிமிஷம் கூட பேசிட்டேன்னு வழக்க போட்டு போக ஒரு நாள், ஏன்னா சரியா 10 மணிக்கு நிக்கணும். அப்ப முத நாளே போய் தங்கணும். அடுத்த நாள் பாதிக்கு மேல நேரம் ஆயிருது. அப்ப 2 நாள் என் நேரத்தை, எனக்கு ஒவ்வொரு நொடியும் உயிர் நொடி 2 நாளா வீணடிச்சிட்டாப்ல. 5 நிமிஷம் கூட பேசிட்டேன்னு வழக்க போட்டு. ஆனா 41 பேர் மரணத்திற்கு ஒரு முதல் தகவலுக்கு ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவு பண்ணாத கோழை அரசு திமுக அரசு. தற்காத்து விட்டவன் இந்த பிஜேபி, இந்த ஏடிஎம்கே, இந்த 2 பேரும் சேர்ந்து உண்மை கண்டறியும் குழு. ஏன் அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு உண்மை கண்டறிய வரல? ஆந்திர காட்டுக்குள்ள 20 பேர் சேர்த்து உண்மை கண்டறிய வரல? ஏன் கண்டறிய வரல? ஏன் உடனே வந்து உண்மை கண்டறியும் குழு? திமுகவை எதிர்த்தவன இவர் ஐயா அதிமுக எடப்பாடி ஐயா குறுக்க விழுந்து சட்டசபையில பேசி அவ்வளவு பெரிய சபையில் ஆதரிச்சு பேசணும்னு இவர் பாய்ந்துட்டாப்ல. இன்னைக்கு அழகா சொல்ற எம்எல்ஏ பழிய போட்டாங்க. பழி இப்போ உங்ககிட்ட இருக்கு, உளவுத்துறை இருக்கு, காவல்துறை இருக்கு, எல்லாம் சிபிசிஐடி இருக்கு, எல்லாம் இருக்கு. ஒரு அதிகாரி ஒரு சிறப்பு குழுவை போட்டு கண்டடிச்சு என்ன உலகம் புறாவ கரூர் 2 தெரு விசாரிச்சு என்ன நடந்ததுன்னு நீங்க தான் வெள்ளரிக்கை எல்லாத்துக்கும் கொடுப்பீல. ஒரு உண்மை அறிவிக்கையை விடுங்க பிளீஸ். நீங்க மனச்சான்றோட பேசுறீங்க, நீங்க நேர்மையாளர் தான், நிறுவீங்க. இதுதான் நடந்தது, இந்த அரசு இந்த மாதிரி என் மேல பழியை போட்டது, நிறுவீங்க சிஎம் சார், நிறுவீங்க. இப்போ தெருவுக்கு தெரு கஞ்சா, வீதி கஞ்சா, அப்படி போத பொருள் எல்லாம் கொண்டாந்து விட்டு இப்ப இன்னைக்கு எம்எல்ஏ பழிய போடுறாங்க. ஏய், தெருவுக்கு தெரு கஞ்சா விற்கணும் தெரிஞ்சுதானே நான் வந்து போதை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தியே. நான் ரொம்ப நாள்லாம் கேட்கலையே. முதல்வன் படம் மாதிரி காலையில் 5 மணி சாயந்தரம் 5 மணி போதை எங்கேயாவது வித்தான்னா சொல்லு கூட எனக்கு. இவங்க எப்படிப்பட்ட ஆளுக பாரு. கஞ்சா இங்க விக்குது, கொக்கைன்னு இங்க விக்குது, மெத்தப்பட்டமன் இங்க விக்குது, ஆபின்னு இங்க விக்குது. யாருக்கு தெரியுது? வாங்கி பயன்படுத்துறவனுக்கு. இந்த இடத்துல கஞ்சா கிடைக்குது, இந்த இடத்துல கொக்கைன் கிடைக்குது, இந்த இடத்துல அபின் கிடைக்குது, இந்த இடத்துல கிடைக்குதுன்னு தெரியுது. யாருக்கு? வாங்கி குடிக்கிறவனுக்கு, பயன்படுத்துறவனுக்கு. ஆனா போலீஸுக்கு தெரியல. எப்படிப்பட்ட போலீஸ்? என் தம்பி லாரி உரிமையாளர்கள் அந்த மண் அழிவிக்கிறாங்கல்ல, மண் சவுடு மண்ணில் அதில் முறையீடு ஆற்ற விடுவான். என் தம்பிகிட்ட வந்து சின்னவன்ட்ட போய், அண்ணே அண்ணனுக்கு சொல்லுங்கண்ணே, முன்னெல்லாம் ஒரு லாரிக்கு 1000 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்கண்ணே, இப்போ 2000 கட்டுக்கு அடம் பிடிக்கிறாங்கண்ணே, நாங்கள்லாம் எங்கேனே போகிறது அப்படின்னு. அண்ணன்ட்ட சொல்லுங்கண்ணே. டே இருடா, ஒரு 6 மாதம் நானே பற்றி நான் வந்து மௌன விரதம்டான்னு இருக்கேன். நீங்க களத்துக்கு வரும்போது என்னை சமாளிங்க பார்ப்போம், எப்படி சமாளிக்கிறீங்கன்னு பாக்குறேன். நீ காட்டுப்பள்ளியில நீ கட்டு பார்ப்போம், நீ தண்ணீரை வித்துறா பார்ப்போம், நீ ஜல்ஜனாது கில்ஜனாது கொண்டாந்து வித்துரு பார்ப்போம். சொந்த குடிகளுக்கு தண்ணீரை ஊற்றி முடியல. ஒருத்தன் வந்து ஒரு முதலாளிகிட்ட கொடுத்து அவன் தண்ணீரை விற்கிறான், அவன் தண்ணீரை கொடுப்பானா எனக்கு? உனக்கு அதை விட என்ன வேலை? என்ன வேலை? அவன்கிட்ட கொடுத்தா அவன் சொல்றதான், அவன் கொடுக்கறதான் தண்ணி.
அவன் விதிக்கிறதான். ஒரு நாடு அறிவை வளர்க்கும் கல்வி வியாபாரம், உயிரை காக்கும் மருத்துவம் வியாபாரம், உலக உயிர்களின் உயிர் தண்ணீர், உயிர் தேவையாக இருக்கிற தண்ணீர் வியாபாரம், எல்லாம் வியாபாரம். போக்குவரத்து வியாபாரம், மின்சார உற்பத்தி. பாருங்க, மின் உற்பத்திக்கு என்ன ஒன்று ஒரு தற்சார்புக்கு ஏதாவது வருதா பாருங்க, யோசிக்கிறாங்க பாருங்க. பிரைவேட் எதை என்ன நீங்கள் என்ன போடுவீங்க? சோலார் மின் பூங்காமா, எவ்வளவு இடம்? எல்லாம் தொழில்துறைக்கு வாங்க, முதலீட்டாளர்கள் இன்வெஸ்ட் பண்ண வாங்க. நாங்கள் வந்து ஒற்றைச்சாளர முறையில் சிங்கிள் விண்டோல திறங்க திறங்க. எங்கே நடுவாய்? எங்கே தொழிற்சாலையை வைப்பாய்? எங்கே வைப்பாய்? அது என் நிலத்துல தொட்டரா பாக்குற. நீ நல்ல ஒருத்தன் தொட்டரா பாப்ப என் நிலத்துல. எனக்கு ஒரு வேலையும் கிடையாது. நான் இந்த தேர்தல் வெற்றி தோல்விக்கு அப்பாற்பட்டவங்க. நாங்க எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. போட்டா போடு, போலைன்னா போடு. இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை தான் சொல்லுவேன். போட்டா போடு, போலைன்னா போ. எனக்கு ஒன்றும் இழப்பு கிடையாது. எங்கே உள்ளது நடுவ? சிப்காட் தொழிற்சாலை, ஒரு தொழிற்சாலையும் நீ நட முடியாது, வைக்க முடியாது. இருக்கிறதே நான் மூடிட்டு தான் போவேன். பெருந்துறையில 26 கிலோமீட்டர் தண்ணீர் எடுத்து குடிக்காத, தண்ணீர்ல யுரேனியம் கலந்துருச்சு, அதை குடித்தால் தாய்ப்பால் நஞ்சாயிரும். இதுதான் பீகார்ல நடக்குது. அவன் தேர்தலுக்கு முன்பு சொல்லல, தேர்தலுக்கு பிறகு 10 மாவட்டத்தில் தண்ணீரில் யுரேனியம் கலந்திருக்கு, எடுத்து குடிக்காத, தாய்ப்பால் நஞ்சு கலந்து பிறக்கிற குழந்தை குறையோடு பிறக்குதுன்னு சொல்றான். அவன் நல்ல இருந்தான் தான் தேர்தலுக்கு முன்னாடி சொல்லியிருக்கணும். இது எவ்வளவு பெரிய ஐக்கியத்தனம்! இவன் எதுக்காக 12 நாள்ல பதவி விலகினான்? ரெட்டலையில வென்றவன், வெக்கம் இல்லாம எதற்காக விலகினா? எதற்கு? அல்ல ஒருத்தர் சொராப்லா, ஐயா எசக்கி சுப்பையாங்கிற காந்தி நேரடி வாரிசு, அவர் சொராப்ல, அது வந்து நம்ம ஆளுங்கட்சியோட இருந்தாதான் மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய முடியும்னு. பல பெரிய ஜனநாயகவாதிகள் அப்படின்னா எதிர்கட்சியே இருக்கக்கூடாது இல்லையா? ஆளுங்கட்சியில இருந்தாதான் அவர் தொகுதி நிதி தருவார், மக்களுக்கு நல்லது செய்ய முடியும். இது என்ன? இது ஜனநாயகமா அல்லது சர்வாதிகாரமா, கொடுங்கோன்மையா? இது எப்படி? எப்படி? அறநிலைத்துறை அமைச்சர் ஒருத்தர் இருக்காருல்ல, ஒரு தம்பி, அவர் பேசுறாரு திருச்சியில், ஒரு வரலாற்று பெரும் முழக்கத்தை இருக்கிறார். எதிர்கட்சியே இல்லாத சட்டசபை அமைப்பான். உன்னை தாண்டா தேடிட்டு இருக்கேன் நான், உன்னை தாண்டா தேடிட்டு இருக்கேன். டேய், எவ்வளவு பெரிய ஜனநாயகவாதிடா! இதுல நம்மால இன்னும் கொஞ்சம் என்னைய சப்போர்ட் பண்ணிருக்கலாம். அடப்பாவி, இதுவே அதிகம்டா. டேய், இவரு நம்மால ஏறி இன்னும் கொஞ்சம் என்னைய சப்போர்ட் பண்ணிருக்கலாம். கொடுமடா டேய், பொலிட்டிக்கல் டிசாஸ்டர் நடந்துருச்சு, அரசியல் பேரிடர். அதை மக்களை அனுபவிச்சுக்கிற வேண்டியதுதான். நம்ம வந்து நான் என் பிள்ளைகள்ட்ட சொல்லிட்டேன், பிசிக்கல் ஃபிட்னஸ் மென்டல் ஃபிட்னஸ் ரெண்டையும் பண்ணிட்டு இரு, களம் நமக்கு காத்திருக்கு. எனக்கு கற்பிச்சவன் சொன்னான், எனக்கு என் தலைவன் எங்களுக்கு கற்பிச்சான். என்ன கற்பிச்சான்? நாம் களத்தை இழக்கலாம், காலத்தையும் இழக்கலாம், பழத்தை இழந்து விடக்கூடாது. அதுக்கு சான்றவரே தான். அனுராதபுரத்தை அடிச்சு பிடிச்சிட்டான், ஆணையரவை அடிச்சு பிடிச்சிட்டான். ஆணையரை பிடிச்ச பிறகு அப்புறம் போயிடுச்சு களம். ஒரு கால் இருக்கு அண்ணன், உங்களுக்கு தெரியும் நம்ம அண்ணன் பால்ராஜ், ஒரு கால் தான் கட்டக்கால். இன்னைக்கு அந்த போர் காட்சியில் எடுத்து இந்த கால் இந்த பிறகு இப்படி இருக்கும், இப்படி எடுத்து வைப்பாப்ல. சகதிகளை கட்டக்கால் மடிச்சுன்னா வராதுல்ல, அப்படி தூக்கி வச்சு போவாப்ல, வாக்கியோட பேசிக்கிட்டு அடிச்சு பிடிச்சிட்டாரு. அப்ப என்ன சொல்ற? அதுல என்ன தெரியுதுன்னா, களத்தை இழந்தோம், காலத்தை இழந்தோம், ஆனா பலத்தை இழக்கல, திருப்பி அடிச்சு பிடிச்சிட்டாப்ல. அதான் நமக்கு கற்றுக் கொடுத்தது. நீ தயாராயிரு, நமக்கான களம் நம்ம தயார் செய்ய வேண்டியதில்லை, அவர் தயார் செஞ்சு தருவாப்ல. இப்ப கொஞ்சம் அமைதியா இருப்பான். மறுபடியும் செவிலியர்கள், மறுபடியும் மருத்துவர்கள், மறுபடியும் ஆசிரியர் பெருமக்கள், மறுபடியும் போக்குவரத்து தொழிலாளர்கள், மறுபடியும் வேற யாரு, விவசாய பெருங்குடி மக்கள் எல்லாரும் வீதிக்கு வருவாங்க. நாம இங்க இருப்போம் நிம்மதியா படிச்சுக்கிட்டு, அப்படியா நல்லா இருக்க, ஏதோ ஒண்ணு. ஒரு பெருங்கனவை சுமந்தின்ற ஒரு இனத்தின் பிள்ளைகள் நாங்க நினைப்போம். 50,000த்திற்கும் மேற்பட்ட மாவீரர்கள் தாயக விடுதலைக்கு, தமிழ் பேரினத்தின் தேச விடுதலைக்கு உயிர் தியாகம் செஞ்சிருக்கான். நம் உயிர் தமிழ் செத்து விடக்கூடாதுங்கிறதுக்காக தம் உயிரை கொடுத்து மாண்ட மறவர்களின் எண்ணிக்கை 500 கிட்ட இருக்கும். ஆனா காட்டுனது நமக்கு ஒரு 18-20 பேர் தான்.
அளப்பெரிய ஈகங்களை நம் மக்கள் செஞ்சிருக்காங்க. இறந்தவர்கள் போக உறுப்புகளை சிதைய கொடுத்து இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிற கண் சிதைந்து, கால் சிதைந்து, தலையில, முதுகுல, உடம்புல தோட்டாக்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் நின்று இருக்கிறாங்க. இது எல்லாருடைய தியாகத்தையும் விட மகத்தானது தன் பெற்ற பிள்ளைகளை, பேணி வளர்த்த பிள்ளைகளை தாயக விடுதலைக்கு போய் தலைவனின் கீழே நின்று சண்டை செஞ்சு சாகு செத்துப்போன்னு அனுப்பின பெற்றோர்கள் இருக்காங்கல்ல, அவர்கள் தான் உலகத்திலே தமிழ் பேரினம் போற்றி வணங்கத்தக்க குலதெய்வங்கள். அப்படி எண்ணற்ற தாய்மார்களை, தந்தையர்களை கண்டவன் நான். இன்னும் வாழ்றாங்க நம்ம கூட. அப்படிப்பட்ட மகத்தான ஒரு மாவீரனை இந்த மண்ணுக்கு கொடுத்த குடும்பம் இங்கே இருக்கு. என் தாய் இருக்காங்க, என் தம்பி இளங்கோ இருக்கா, என் தங்கை, எங்க குழந்தை எல்லாம் இருக்கிறாங்க. அதான் நான் சொன்னேன், உயிராயுதம் அறிவாயுதம் கருவி ஏந்திய இடத்தில் என் அப்பன் குரலாயுதம் ஏந்தி இந்த இனத்தின் விடுதலைக்கு கடைசி மூச்சையும் தன் தாயக விடுதலைக்கு அர்ப்பணித்தவன் நம்முடைய தகப்பன், நம்முடைய அப்பா தேனிசை செல்லப்பா அவர்கள். இசை வணக்கத்தில் பாடிய பாடல்கள்லாம் கேட்டிருப்பீங்க. நம்ம யாரும் செய்யல. உலகெங்கும் பரவி வாழுகிற இளைய தலைமுறை பிள்ளைகள் அவர்களாக எழுதி அவர்களே மெட்டமைச்சதென்றால் இந்த தலைமுறையின் இதயத்திற்குள் கூட எவ்வளவு பெரிய தாக்கத்தை நம் தந்தை ஏற்படுத்தியிருக்கிறாருங்கிறத பாருங்க.